இப்போ வெளிப்படையாக கேட்டுறேன், ம். இந்த நடிகர்களை நம்பலாமா நம்பக்கூடாதா? நடிகர்களை தயவு செஞ்சு நம்புங்க. நடிகர்களா நம்புங்க. நல்லா நடிப்பாங்கன்னு நம்புங்க. நல்ல என்டர்டெயின் கொடுப்பாங்கன்னு நம்புங்க. உங்களுடைய வாழ்நாளில் ஒரு கதாநாயகன் வருடத்திற்கு ஒரு படம் தான் கொடுப்பான்னா, அவன் 364 நாளுக்கே 3 மணி நேரம் தானே உனக்கான சுகத்தை தருகிறான். சோம்பேறி. ஆமா சார். சார் நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் சார். நீங்க இந்த வருஷம் 364 நாளுக்கு நீங்க ஒரு நாள் அடிச்சு புடிச்சு படம் பார்க்குறீங்க சார். 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க சார். ஒருத்தன் உங்களுக்கு 3 மணி நேரம் தானே சார் சுகம் கொடுக்குறான். உன்னோட வாழ்நாள் முழுவதும் 364 உன் கூட கிடக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்க கேவலப்படுத்திட்டு, ஒரு வருடத்திற்கு 3 மணி நேரம் சுகம் தருவன் பின்னாடி ஓடுறது எந்த வகையில சார் புத்திசாலித்தனம்? எந்த வகையில சார் நியாயம்? நடிகர் நல்லவனா கெட்டவனா? நடிகர்கள்ல நிறைய நல்லவங்க இருக்காங்க, நிறைய கெட்டவங்க இருக்காங்க சார். எல்லாத்தையும் மீறி நிறைய சுயநலவாதிகள் இருக்காங்க சார். செல்ஃபிஷ் ஃபார் மீ அது எனக்குன்னு இருக்காங்கல்ல சார். அதிகார போதை இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க சார். நான் டைரக்டாவே கேட்டுறேன். நடிகர்கள்லாம் நீங்க தான் உள்ள வந்துருக்கீங்களா? உங்களை பிரிச்சு நான் கேட்கல. அதனால உங்களை சேர்த்து தான் கேட்கறேன். நல்லவரா கெட்டவரான்னு. சினிமால வில்லன்கள் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க. இல்ல நிஜத்துல வில்லன் தானா, ஹீரோ இல்ல ஹீரோ சார். தானா? சினிமாவில் கதாநாயகர்கள் வந்து எனக்கு ஹீரோக்களா தெரியாது சார். சினிமாவில் நான் வந்து வில்லன் கதாபாத்திரம் எவ்வளோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கோம். பட் நம்ம ஒரு ஹீரோயிசம் லைஃப் தான் சார் விரும்புகிறோம். அது என்னன்னா மக்களோடு இணைந்திருப்பது, மக்களுக்காக பேசுவது, மக்களுக்காக போராடுவது, மக்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதுன்னு தான் இப்போ நம்ம இறங்கி வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நடிகர்கள் எனக்கு தெரியும்னா போஸ் வெங்கட் மூலமாக தெரியும். பட் நீங்க மற்ற நடிகர்களை வந்து நீங்க ஓப்பனா கேள்வி கேட்டா நான் ஓப்பனா பதில் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தருடைய கேரக்டர் பேஸ் பண்ணி இவன் தான் ஹீரோக்கு லாய்க்கு, இவனுக்கு சமூக அக்கறை இருக்கு, சமுதாய அக்கறை இருக்கு, மக்கள் மீது பற்று இருக்கு, ஏழை எளிய மக்கள் குரல் தரணும்னு நினைக்கிறான், அதிகார வர்க்கத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறான், இவன் தான் ஹீரோன்னு சொல்லி டைரக்டர் தேர்வு செய்கிறாரா? இல்லை இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு பர்சனாலிட்டி இருக்கா, பேக்ரவுண்டில் பணம் இருக்கா, வசதி இருக்கா, இவனை வச்சு ஹீரோ ஆக்கிலாம் நல்லவனா காமிச்சிடலாம் அப்படின்னு எடுக்கப்படுதா? நீங்க 2வது சொன்ன மாதிரி தான் சார் நிறைய ஹீரோக்கள் வந்திருக்காங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஹீரோக்கள் இங்க ரொம்ப கம்மி.